எப்பா எவ்வளோ துணி, டெய்லியும் இப்படி துணி எங்கேருந்தே வருதோ. 3 பேர் தான் இருக்கும், ஆனால் மூட்டை மூட்டையாக வருது. டெய்லி துவைச்சி இப்படி கும்மியுது, ஒரு நாள் துவைக்காம விட்டு அம்பிடுது. நம்ம இடுப்பு உடஞ்சோம். ஊட மாட வேலை செய்ய ஆள் இருக்கா? நம்ம பெற்றது ஒன்று இருக்குது, ஒரு வேலை பார்க்க மாட்டேங்குது. அம்மா அம்மா அவனை கூப்பிட்டு விட்டு கத்தே, உனக்கு காதலே கேட்கலையா? இங்கே தான் இருக்கியா? ஆமாடி, எனக்கு வேலை இல்லை, நீ எப்போ கூப்பிட்றேன்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன இன்னைக்கு லீவு தானே, எங்கே கிளம்பி போகிற? இல்லைம்மா, பிள்ளைகளோட வெளியில் போகிறேம்மா. காசு இருந்தால் கொடுமா. காசு கேட்குறதுக்கு கூட வேகமாக வருவடி. ஒரு வேலை பார்க்குறியா? துணியாச்சும் நீ துவைச்சி போனால இப்படி எடுத்து லாத்திக்கிட்டு போகிற. எப்படி லாத்துவேன்? துவைச்சி போட்டாதானே. உன் துணியை கூட ஒரு நாள் துவைக்க முடியாதா? அட போம்மா, துவைச்சி போடுமா. நான் கல்யாணம் பண்ணி போயிட்டா நீ நான் துவைக்க போகிறேன். அது வரைக்கும் தான் துவைப்பேம்மா. அப்புறம் நான் காசு ஒன்று சும்மா தான் கேட்டேன். நான் பர்ஸ்லேருந்து காசு 500 ரூபா எடுத்துட்டேன். அடியே, அது நான் மன்றத்துக்கு கட்டணுண்டி அந்த காசு. வையடி, 1000 ரூபா கட்டணுண்டி, அதில் 500 ரூபா எடுத்துட்டியா? நான் எப்படி கட்டுறது? உங்கள் அப்பனுக்கு சம்பளம் இன்னும் வர 10 நாள் இருக்குது. அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? ஒழுங்கு முறையாக தான் காசை வச்சுட்டு போகலான்னு காலில் உடச்சி விட்ருவேன். பாய்மா, நான் கிளம்பிட்டேம்மா. காசு இல்லாமல் எப்படி போகிறது பிள்ளைகளோட? அங்கே தரங்கன்னு இருக்க முடியுமா? நாங்கள் படத்துக்கெலாம் போகிறோம். நான் அப்பா வந்தோன்னு கேட்டு வாங்கி தெரியும். பாய். எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், நான் கடையிலே சாப்பிட்டு வந்துடுவேன். ஆமாடி, கடையில் சாப்பிட்டு வருவடி. காசு எடுத்துகிட்டு போறீல்ல, அப்போ சாப்பிட்டு தானே வருவேன். இங்கே வா, உனக்கு விளக்கு மாற்றுக்கிட்ட பிஞ்சிடும். சாயங்காலம் பார்க்கலாம். பாய். ஆத்தாடி, இவன் என்ன இப்படி காசு ஒதுக்கிட்டு போயிட்டா? மன்றத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரி வந்து கேட்பாளே, கட்டலன்னு அம்பிடுதேன். நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பான். அவர் வரட்டும், இன்னைக்கு வைக்கிறீங்க கச்சேரி. அக்கா, கோமதி அக்கா, வாடி ராணி. என்ன இந்த பக்கம் ஆளே காணோம்? மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரேன். அந்த பக்கத்தில் தானே 2 வந்துட்டு போகக்கூடாதா? எங்கேக்கா, வீட்டில் வேலை பார்க்கவே நேரம் கரெக்டாக இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு செத்த படுத்தோம்னா சாயங்காலம் ஆயிடுது. அப்புறம் மறுபடியும் நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. எங்கெங்கிட்ட வர மாதிரி இருக்குது. ஆமாடி, அதுவும் சரிதாண்டி. இங்கே வேலை பார்த்து இடுப்பிடம்லாம் உடஞ்சி வேணுமுறை. கட்டிக்கிற துணியை கூட அவளுக்கு துவைச்சிக்க மாட்டேங்கிறாளுங்க. எங்கே ஓம்பிட்டு வானரம் போயிச்சா? ஆமாம், உங்கள்கிட்ட என் ஒன்று சேர்ந்ததே போயிருக்கு. காசை வேறு எடுத்துகிட்டு போயிட்டாளுங்கக்கா. அட ஆமாடி, அந்த கூத்த ஏண்டி கேட்குறேன். 10 வயசாக பர்ஸில் வைக்க முடியாதுடி. கொஞ்சம் அசந்தம்னா போதும், நான் போட்டுட்டேன். ஆமாம், ஏதாச்சும் வேணும்னா தான் வருவேன். என்ன இப்படி வந்திருக்கியே? அட ஆமாக்கா, மிளகாத்தூள் தீர்ந்து போச்சு. ஒரு டம்ளர் கொடுத்தேன்னா அப்புறம் அரைச்சோன்னா தந்துடுவாக்கா. அதான் எனக்கு தெரியுமே, நீ ஏதாச்சும் வேணும்னா தானே இங்கே வருவேன். சும்மாவா நீ வரப்போகிற? உன்னை பற்றி எனக்கு தெரியாது. அவன் புருஷன் சம்பாரிச்சு கொண்டாந்து உன்ட்ட தானே கொடுக்குறேன். காசை போகிற என்ன தண்டி வந்துட்டியே? சீனி வேணும், பருப்பு வேணும், எண்ணெய் வேணும், மிளகாப்பொடி வேணும், லொசுக்குன்னு ஓடியார. அட விடுக்கா, ஒரு டம்ளர் கொடுக்கா, அப்புறம் அரைச்சோன்னா கொண்டாந்து தாரேன். இல்லைன்னு சொன்னால் போவா போகிற? வா. எங்கடி டம்ளரு குடிடி. மிளகாப்பொடி எடுத்துட்டேன். மிளகாப்பொடி மட்டுமா இல்லை மல்லிப்பொடி வேணுமா? அக்கா, மல்லிப்பொடி போன வந்தானே வாங்கிட்டு போனேன். மிளகாப்பொடி மட்டும் போதுங்க. காலை ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து வாங்கிக்கிறேன். அடியே, நான் சும்மா தாண்டி கேட்டேன். ஆனால் ஒன்றும் டம்ளர் ஏதாவது தூக்கிட்டு ஓடியாந்துடுறேன். நீ போய் அரைடி, நல்லா வெயில் போடுதுல, போய் காய போட்டு அரைப்போ. காசை பீரோக்கில் வச்சுருப்பேன், திறந்து ஏடு, பத்திரமா பூட்டி வைக்காம. அட போங்கக்கா, எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் யார் வீட்டில் கேட்க போகிறேன்? வந்தால் உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன். வேறு எவன் வீட்டுக்கு போனாலும் தர மாட்டேங்கிறாளுக்கா, திட்டுறாளுங்க. நீ திட்டுறாங்க கூட தந்துடுவேன். ஆமாடி, நான் தான் இழிச்ச வச்சு உனக்கும் தெரிஞ்சு வச்சு ஆனால் எங்கேயோ ஓடியார. ஆமாம், என்னக்கா எப்போயும் துணி துவைச்சி இங்கே பார்த்தா ஒரு மூட்டை துணி கிடக்கு மடிக்காமல். இது எப்போ துவைச்ச துணி? இது 2 நாளாக துவைச்சது. 2 நாளாக மடிக்காமல் கிடக்கு. இன்றைக்கும் துவைச்சி காய போட்டு இதில் தான் அள்ளியாந்து போடுவேன். ஒரு வாரம் அப்படி தான் கிடக்கும் எங்கள் வீட்டில். என் மகள் இதை கூட மடிக்க சொல்ல மாட்டியா நீனு? எங்கேடி மடிக்கிறாளுங்க? மடிக்க சொன்னால் அப்படியே சுருட்டிட்டு கொண்டு வைக்கிறா. அதுக்கு நம்மளே மடிச்சிடாமல் நான் அவளை மடிக்க சொல்கிறதே இல்லை. ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறாளுங்க. இவளெல்லாம் கல்யாணம் பண்ணி போய் என்ன பண்ண போகிறாளுங்களோ தெரியலை. நம்மளை தான் கூட்டிகிட்டு போவாளுங்க வேலை பார்க்க. கொடுக்கா துணியை, நானாச்சும் உட்காந்து மடிச்சுட்டு போகிறேன். வேணாண்டி, பிள்ளைங்க துவைச்சி போட்டா அந்த மனுஷன் வந்தோன்னே டீ பார்ப்பார்ல, அப்போ எடுத்து கொடுத்தா மடித்து வச்சிருவார். ஒரு மூட்டை துணியாக இருந்தாலும் துவைச்சிடுறேன். காய போட்டு கூட எடுத்து வச்சுட்டு அதை மடிக்கிறதுன்னு அம்பிடுதேன். கடுப்பாக வருது. நான் எப்போவுமே மடிக்க மாட்டேன்டி, எப்பாச்சும் தான் மடிப்பேன். அவர்கிட்ட தான் நைட்டு எடுத்து கொடுப்பேன் 2-3 நாளைக்கு ஒரு தடவை. அவர் தான் உட்காந்து மடிப்பார். எங்கள் வீட்டில் நானும் அப்பப்போ மடிச்சிருவேக்கா. ஆமாம், உனக்கு என்னடி வேலை? இந்த மிளகாப்பொடியில் என்ன இந்த ஒடியாந்துட்டேன். காய போட்டு அரைக்கிற.
எனக்குவே இருக்கு ஊருப்பட்ட வேலை. அட போங்கக்கா, சும்மா சும்மா தனக்கு கிண்டல் பண்ணிட்டு. சரி நான் போகிறேன். நம்ம மீன் வந்துச்சு வாங்கினேன், நான் போய் குழம்பு வைக்கிறேன். அதுக்குதே மிளகாப்பொடி வாங்க வந்தேன். என்னடி சொல்கிற, மீன் ஒன்று இருந்துச்சு? ஆமாக்கா, மீன் ஒன்று தான் சொல்லிகிட்டே வந்தாங்களேடி, வாங்கலையா? இந்த பக்கமாக தான் வந்துச்சு. எங்கே போனே நீ? அடி விறகு ஊருக்க போனேன்டி, அப்போ தான் வந்திருக்குமோடி, தெரிஞ்சிருந்தா நான் வாங்கியிருப்பேனே. ஆமாக்கா, 100 ரூபாய்ந்தாக்கா விற்றாங்க, நல்ல மீன் தான். நான் தான் 2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அது ஒரு எட்டு கூப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடாது. நான் சந்தைக்கு போய் எப்படி வாங்குறது? சரி போ வை வச்சு, குழம்பு வேணால் கொஞ்சோண்டு குடுறி. சரிக்கா, அதெல்லாம் நீ கேட்கணுமா? வச்சு கொண்டு வரக்கா. சரி நான் போயிட்டு வரக்கா, நீ வேலையை பார். அவள் குழம்பு கொண்டு வராலாம் என்னன்னு தெரியலையே. நைட்டுக்கு தாங்குற மாதிரி குழம்பு கொடுத்தானா தேவையில்ல. மீன் வண்டி வந்து தெரியாமல் போச்சு. 100 ரூபாய்னா வாங்கியிருக்கலாமே. இந்த மனுஷன் நல்லா திம்பார், கவிச்சு இருந்தால் கூட 4 வாய் சோறு இறங்கும். மிளகாப்பொடி வாங்கிட்டு போயிருக்கா, கண்டிப்பாக குழம்பு கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். கொடுக்கலன்னா அடுத்த தடவை நான் எதுவும் கொடுக்க மாட்டேன்ல. ஆமாம், சரி என்னதே பண்ணுறான்னு பார்ப்போம். இந்த தடவை மட்டும் கொடுக்காம இருக்கட்டும், அப்புறம் எப்படி சட்டி டம்ளர் தூக்கிட்டு வருவான்னு பார்ப்போம். இன்னைக்கு ஊருக்குள்ளே பூரா மீன் குழம்பாதே இருக்கும். நம்ம தான் ஏமாந்துட்டோம். ஒரு சத்தம் கூட கேட்கலையே. நம்ம வீட்டிலேருந்தே இருக்குது. வண்டி வந்தால் பிள்ளைலேருந்தே வாங்குதுகளா, இங்கே போய் கேட்டு வாங்கக்கூடாது. வச்சு கொடுத்தா நல்லா திங்கிங்க. சரி, துணி பாதி போட்டு அப்படியே கிடக்கு. வரம் வந்தாச்சு. துணியை துவைச்சிட்டு பசிக்கு வேற சாப்பிட்டு படுப்போம். அசதியாக வருது பா. வீட்டில் தான் இருக்கோம், அதனால கை காலெலாம் குடைச்சலாக இருக்குது. வேலைக்கெல்லாம் போனால் என்ன பண்ணுறது? துணியிலே மடிக்க ஒரு மூட்டை கிடக்கு. அப்பா, வேலை வந்துக்கிட்டே இருக்கேன், ஓய மாட்டேங்குதே. காலையில் எழுந்திரிறது நைட்டு தூங்குற வரைக்கும் வேலை. நைட்டு தூங்கலைன்னா அதுக்கும் ஒரு வேலை வந்துடும். சோறாக்கி திங்கிறதுக்கே இம்பிட்டு வேலையா? பேசாமல் ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் குளிச்சுட்டு இருந்தால் வேலையே இருக்காதுப்பா. இப்போவே தூக்கம் வர மாதிரி இருக்கே. சரி போ, இருந்தால் படுத்துருவோம். வேலையை பார்த்துட்டு வந்து படுப்போம்.